போல நீ பிறனை என்ன பண்ணு? நேசி. அந்த நேசம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தீங்கு செய்ய மாட்டோம். ஆமென். அதனால கிறிஸ்தவர்கள் ஆனாலே அன்பு தான். சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் ஆனாலே என்னதுங்க? அன்பு தான். அன்பினாலே தான் என்ன பண்ண வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அன்பை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அந்த பிளே அப்படியே போடுங்க. 3ஆம் அதிகாரம் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைவுபடவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கவனிங்க, போன வாரம் இந்த பவுலின் ஜெபத்தில் போன வாரம் அற்புதமான ஒரு காரியத்தை பார்த்தோம். விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களிலே என்ன பண்ண முடியும்? தங்கி இருக்க முடியும். எந்த இருதயம், எந்த மனுஷன், எந்த ஆவி மனுஷன், உள்ளான மனுஷனிலே தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்குள்ளே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாசம் பண்ணுவார். அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமையின் பிரசன்னம் அவங்க உள்ளத்தில் என்ன பண்ணோம்? தங்கி இருக்கும். சொல்லுங்க, தங்கி இருக்கும். அப்போது இந்த உன்னதமான அந்த பரிசுத்தமான அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் இருக்கிற வரை காணப்பட வேண்டும். சொல்லுங்க, இந்த பூமியிலே என்ன பண்ணுதுங்க? சரீர பிரகாரமான உயிர் இருக்கிற வரை என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். அதற்கு தான் அதுக்கு தான் பேதுரு ஜெபிக்கிறார். எது ஒழிஞ்சாலும் பேதுருக்காக ஜெபிக்கிறார். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் என்ன பண்ணேன்? உனக்காக ஜெபம் பண்ணேன். சொல்லுங்க, விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்ணேன். பவுல் சொல்றார், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். இந்த கடைசி வரைக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். சொல்லுங்க, கடைசி வரைக்கும் என்ன? விசுவாசத்தை மனிதகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ விசுவாசம் பார்க்க முடியும். அதான், உன் விசுவாசத்தை நான் பார்த்தேன், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றார். ஏசா உன் விசுவாசத்தை கண்டார் அப்படின்னு போட்டுக்குது. அப்போ உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் வெளியே காண முடியும். தேவனாலும் காண முடியும், மனுஷனாலையும் காண முடியும். அப்போ இந்த விசுவாசத்தினாலே தான் தேவன் என்ன பண்ண முடியும்? ஒருவருக்குள்ள வாசமாக இருக்க முடியும். மற்ற எந்த விதத்திலையும் மனுஷனுக்குள்ள தேவன் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. நாட் பாசிபிள். தேவன் தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம். அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ இந்த உலகத்தில் மிக பெருசு எது அப்படின்னா விசுவாசம். அது மிகப்பெரிய விசுவாசம் ரட்சிப்பினாலே வருது. மனுஷனுக்கு ரட்சிப்பு விசுவாசத்தை தராரு. பிள்ளைகளாக விசுவாசத்தை கொண்டு தான் பிள்ளைகளாக விசுவாசத்தினால தான் பிள்ளைகளாக மாற்றுறாரு. பரிசுத்த ஆவியை விசுவாசத்தினால தான் தராரு.
அதுக்கப்புறம் அதிகாரத்தையும் விசுவாசத்தில் தராரு. இன்னும் எல்லா காரியங்களையும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அப்படிலாம் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இந்த விசுவாசத்தினால தான் இருக்கிறாரு, விசுவாசத்தினால தான் என்ன பண்ண முடியும், எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இப்போ விசுவாசத்தை பார்த்தோன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு, அன்பை குறித்து சொல்ல வர்றார். சொல்லுங்கள், விசுவாசத்தை சொல்லணும்னு என்ன பண்ணுறாங்க, அடுத்தது அன்பை குறித்து சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து சொன்ன பிறகு அன்பை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அது பாருங்கள், கவனிங்க. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சொல்லுங்க, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, சொல்லுங்க, இன்னதென்று உணர்ந்து. 19 சொல்ற, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், சொல்லுங்க, அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். அப்போ 3 காரியத்தை இந்த சொல்றார். முதல் நமக்கு என்ன சொல்றாரு அண்ணா, நீங்க அன்பிலே நீங்க என்ன பண்ணணும், வேறு ஊன்ற வேண்டும். சொல்லுங்க, அன்பிலே வேறு ஊன்ற வேண்டும். அந்த வேறு வந்து என்ன பண்ண வேண்டும், நிலை பெற்றவர்களாக மாற வேண்டும். இப்போ அன்பு வந்து ஒரு ஆவிக்குரிய காரியம். அன்பு வந்து என்னதுங்க, ஒரு சரீரத்தினால வருது இல்லை. அன்பு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இட்ஸ் கம் டு த யுவர் ஸ்பிரிட். அது உன் ஆவியிலிருந்து வருகிறது, உள்ளான மனுஷனிலிருந்து வருகிறது. இந்த அன்பில் நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா மேலோட்டம் கிடையாதான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, வேறு பிடிக்காத செடியோ மரமோ என்ன பண்ண முடியாது, எந்த வித காற்றுக்கும் மழைக்கும் என்ன பண்ண முடியாது, தாழவே முடியாது. வேறு பிடிக்காதது எதுவும் பூ கொடுக்காது, கனி கொடுக்காது, ஒன்றுமே செய்யாது. வேறு பிடிக்காத எதுவும் என்ன பண்ணது, நிலைச்சு நிற்கவே நிற்காது. பட்டுன்னு என்ன பண்ணோம், ஓங்கி வளராது, விழுந்துடும். அப்போது அன்பிலே வந்து நுனிப்புள்ள மாதிரி இல்லை, கிடையாது, நம்ம இருக்கக்கூடாது. அன்பிலே வந்து என்ன பண்ணோம், வேர் ஊன்றப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும், அன்பிலே வேர் ஊன்றப்பட வேண்டும். முதல் சொல்லுங்கன்னா, அன்பிலே நீங்கள் என்ன பண்ணணும், வேர் ஊன்றப்பட வேண்டும். 2வது, அன்பிலே நிலை பெற்றவர்களாகணும். வேர் ஊன்றப்படுவது மட்டுமில்லை, ஒரு செடியை குறித்து சொல்கிறார். அன்பை குறித்து சொல்லும்போது 2 காரியத்தை சொல்கிறார். அந்த செடியினுடைய வேரையும் அந்த செடி அந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து. அப்போது அன்பு வந்து உனக்குள்ளே நிலைத்திருந்தால் தான் அது வேர் பிடிக்கும். அந்த விதை வந்து உள்ள அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் இப்படி வேர் பிடிக்கும். அதிலே நிலைத்திருந்தால் தான் அது என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் அது என்ன பண்ணோம், நல்லா ஓங்கி வளர முடியும். எப்படி விசுவாசம் உனக்குள்ள அப்படியே இருக்கிறது போல அன்பு உனக்குள்ள என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். சொல்லுங்க, அன்பு உனக்குள்ள காணப்பட வேண்டும். இப்போ இந்த அன்பு அன்பு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க, மனித அன்பை நினச்சிக்கிறாங்க. என்னதுங்க, மனுஷனுடைய அன்பு நினச்சிக்கிறீங்க. அன்புனா எல்லாருக்கும், அன்புக்கு வந்து நிறைய நேசம், பாசம், ஆசை, உறவு, நிறைய காரியம் சொல்கிறாங்க. அன்புக்கு வந்து பல விதமான வார்த்தைகளை வந்து போடுறாங்க. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், லவ். இங்கிலீஷில் என்னதுங்க, ஒரே வார்த்தை, லவ். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தை வந்து அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தைகள் என்ன பண்ணுது, காணப்படுகிறதாய் இருக்கிறது. இப்போ இந்த அன்பு என்று சொல்லும்போது இது எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண அன்பு கிடையாது. அதாவது காதலன் காதலிக்கு வரக்கூடிய அன்பு இல்லை, இல்லை மனைவி கணவனை நேசிக்கக்கூடிய ஒரு அன்புன்னு ஒரு பகுதி. சொல்லுங்கள், அன்புலேருந்து என்னதுங்க, மனைவி கணவன் அதில் ஒரு பகுதி. அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ளே உண்டாகிற அன்பில் ஒரு பகுதி, நண்பருக்குள்ளே உண்டாகுது பாருங்க அன்பு, அது ஒரு பகுதி. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் என்ன பண்ணுறது, உயிரிலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நேசிக்கிறாங்க. சகோதர பாசம், பிளட்டுனால, வாட்டர் தன் திக் அண்ட் பிளட்னு வாங்க இங்கிலீஷில். தண்ணியை காட்டிலும் பிளட்டு வந்து திக்காக இருக்குதான். அதனால தான் வந்து என்ன பண்ணுதான், அந்த பிளட்டுனால் உண்டாகிற அந்த அன்பு, அது வந்து பிளட் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்த சம்பந்தமான உறவின் நிமித்தமாக ஒரு அன்பு. சொல்லுங்கள், ரத்த சம்பந்தமான உறவின் நிமித்தமாக ஒரு அன்பு. நான் சொல்கிறேன், இந்த அன்பெல்லாம் இருக்குது.
இந்த அன்பெல்லாம் காட்டிலும் மேலானது. என்ன அன்பு இது அப்படின்னா தெய்வீக அன்பு. சொல்லுங்க, இதுக்கு என்னங்க? தெய்வீக அன்பு. இது அகப்பே அன்பு. சொல்லுங்க, இது என்னதுங்க? அகப்பே அன்பு. என்ன அன்பு? பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு, தனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு அன்பு, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, தன்னை பகைக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு, தன் விரோதிகளை மன்னிக்கிற ஒரு அன்பு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நேசிக்கிற ஒரு அன்பு. அதுதான் என்னதுங்க? அகப்பே அன்பு. சொல்லுங்க, அதுதான் என்னதுங்க? அகப்பே அன்பு. இந்த அகப்பே என்ற வார்த்தை வந்து கிரேக்கத்திலேருந்து வருது. அகப்பே என்பது என்னதுங்க? நிறைய பார்த்தலாம். அகப்பே அகப்பே அகப்பேன்னா பிரதிபலன் காராத, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இது தேவனுடைய அன்பு. இது என்னதுங்க? தேவனுடைய அன்பு. இந்த அன்பை குறித்து தான் இந்த இடத்துல பேசுறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட அன்பில் நீங்களும் நானும் வேரூன்றப்பட வேண்டும். நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? வளர நிலை பெற்றவர்களாய் மாற வேண்டும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது சாதாரண அன்பு இல்லை, இது தெய்வீகமான ஒரு அன்பு. நம்ம கேட்கலாம், ஐயா இந்த தெய்வீகமான அன்புக்கு நான் எங்கேயா போகிறது? அது தேவனிடத்தில் இருக்குதுன்றீங்க, கரெக்டு. இந்த தெய்வீகமான அன்புக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் திருப்பி வாசிக்கிறார். என்னையா இந்த அன்பு எப்படி உனக்குள்ளே நிலை பெற வரும்? இந்த அன்பு எப்படி உனக்குள்ளே வேரூன்றப்பட வேண்டும்னா, அப்போது அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சகல பரிசுத்தவான்களோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பை. சொல்லுங்க, சகல பரிசுத்தவான்களோடு உடைய, இந்த சகல பரிசுத்தவான்களையும் தேவ ஜனங்களையும் அவர்களோடு கூட அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய அன்பையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. பரிசுத்தவான்களையும் நீங்க பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பையும் நீங்க என்ன பண்ணுங்க? பாருங்க. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னது அப்படின்னா, எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ ஆழம், எவ்வளோ உயரம் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ளுங்க. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அன்பின் ஆழம், தேவனுடைய அன்பின் உயரம், நீளம், அகலம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு அவருடைய அன்பினுடைய அகலம் எவ்வளோ அப்படின்னா சொல்ல முடியல. அதான் அகலம். அவர் கையை அப்படி விரிச்சிட்டார், இந்த கையை விரிச்சிட்டார். அது இந்த இவ்வளோ தொழுவா, எவ்வளோ தொழுவு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற என்ன பண்ணுங்க? எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன்? நேசிக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் அவர் அகலமாக என்ன பண்ணுறாரு? கைகளை விரித்து என்ன பண்ணுறாரு? காண்பிக்கிறார். அப்புறம் கிறிஸ்துவினுடைய அன்பு உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வானத்திலும் மேலான அன்பு. சொல்லுங்க, வானத்திலும் மேலான அன்பு. வானம் எவ்வளோ தொலைவு? அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அவ்வளோ நீளத்துக்குரிய ஒரு அன்பு. அது நீளம் என்று சொல்லும்போது எவ்வளோ காலம் அது நீண்டு கொண்டு இருக்கும் அப்படின்னா, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அந்த அன்பு நீண்டு கொண்டே இருக்கும். அந்த அன்பு நின்று போகாது. அதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னா சொல்லுவாங்க, பெண்களின் ஆழத்தை கறிய முடியாது. பெண்களுடைய மனசு வந்து ஒரு ஆழம் போலன்னுவாங்க அடிக்கடி இந்த கவிகள். ஏன்னா அது உள்ள ஒரு அணுவை போல, அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ஆணை புரிஞ்சிக்கலாம், பெண்களை என்ன பண்ண முடியாது? சட்டுன்னு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. முழுசாக கணவனாலே கூட புரிஞ்சு கொள்ள முடியாதுங்க. ஹல்லேலூயா. 20 வருஷம் வாழ்ந்துட்டு கூட சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜென்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து என்ன இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து அவ்வளோ சட்டுன்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காரியத்தை வெளிக்கொண்டு வரவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அதெல்லாம்? நீங்கள் ஒரு 2 ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேரை வளர்க்குறீங்கன்னா, ஆண் பிள்ளைய டக்குன்னு புரிஞ்சிக்கலாம்,
பெண் பிள்ளையை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். சட்டுன்னு என்ன பண்ண முடியாது, அது முடிவுக்கு என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. சரி, அப்போ அது தேவனுடைய அன்பின் ஆழம் எவ்வளோ அப்படின்னா, அதுவும் அளவிட முடியாத அளவுக்கு ஆழம். சொல்லுங்க, அளவிட முடியாத அளவுக்கு ஆழம். அது அகலம், அது ஆழம், அது உயரம், அது நீளம். பாருங்க, அருமையான வில்சன் வந்து போன வாரத்தில் சொன்னார், இந்த அன்பு டச் பண்ணுன்னா அவர் நான் அடுத்த வாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இவர் இங்கே டச் பண்ணுறாரு இதை அப்படின்னு. சரி, என்ன தான் சொல்கிறாரு பார்க்கலாம். அவர் அங்கேருந்து பேழையை காட்டார். அவனுக்கு ஒரு பேழைக்கு அகலம் கொடுத்தாரு, பேழைக்கு உயரம் கொடுத்தாரு, பேழைக்கு நீளம் கொடுத்தாரு. நான் சாமா அவன் நோவா வந்து அந்த காலகட்டத்தில் அவன் ரட்சகன், அந்த காலகட்டத்தில் ரட்சகன். அவனுக்கு உயரம் நீளம் ஆழம்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிட்டார். அதனால தான் அவனால் என்ன பண்ண முடியுது, 8 பேரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் இந்த ரட்சகருக்கு, இயேசுவுக்கு உயரம் நீளம் ஆழம் என்னது பண்ணல, எவ்வளோ அளவுன்னு சொல்லவே முடியல. அதனால தான் இவர் ரட்சகர் இன்னும் ரட்சித்து கொண்டே இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, அந்த நோவா வந்து 8 பேரை தான் ரட்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த பேழையினுடைய அகலம் உயரம் நீளம் எல்லாம் இவ்வளோ சொல்லிட்டாங்க, அந்த ரட்சிப்பின் பேழை. இதுக்கிட்ட இந்த ரட்சிப்பை, இந்த ரட்சகரையும், இந்த ரட்சகருடைய சிலுவையும், இதனுடைய அன்பையும் ஆழத்தையும் என்ன பண்ண முடியல, எவ்வளோன்னு சொல்லவே முடியல. அதனால தான் சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் தம் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, ரட்சித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படியா இருக்கிறாருங்க? 1 யோவானில் வாசிக்கிறோம், தேவன் என்ன பண்ணுறாருங்க, அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாங்க, அன்பாகவே இருக்கிறார். வேற எதையும் குறித்து சொல்ல, தேவன் வந்து என்ன பண்றாரு, அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பாக இருக்கிற தேவன் தமது அன்பை என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, தமது அன்பை கவனிங்க, வெளிப்படுத்த வேண்டும். இந்த அன்பை எப்படி அறிந்து கொள்வது, இந்த ஆழம் உயரம் நீளம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, தேவன் அன்பா இருக்கிறார் சொல்லிட்டார். அதே நேரத்தில் தேவன் அன்பா இருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் தமது குமாரன் மூலமாக தமது அன்பை என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, தமது குமாரன் மூலமாகத்தான் அன்பை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கவனிங்க, தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவர் தான். ஆனால் தேவன் திருத்துவமாக இருக்கிறார், ட்ரினிட்டியாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். ஆவியா இருக்கிறபடியால அங்கே பெண்பால் ஆண்பால் கிடையவே கிடையாது. இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவன் அப்போ என்ன பண்றாரு, அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்கென்றே தமது குமாரனை என்ன பண்றாரு, திருத்துவமாக வைத்திருக்கிறார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் அன்பு கூறுன்னா எப்படி அன்பு கூற முடியும்? மரத்தையா போய் அன்பு கூற முடியும்? இல்லை செவுத்தியா போய் அன்பு கூற முடியும்? அன்பு கூறத்துக்கு இன்னொரு ஆள் தேவை. சொல்லுங்க, அன்பு கூறத்துக்கு யார் இன்னொரு ஆளுங்க தேவை. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் தேவன் தன் அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகத்தான் திருத்துவத்தை வச்சிருக்கிறார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த திருத்துவத்தை சில காரியங்கள் புரிஞ்சுக்கணும். அன்பை வெளிப்படுத்துவதற்கென்றே தமது குமாரனை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் உலகத்திலே மிகவும் ஃபேமஸான வசனம், பில்லிகிராம் அதிகப்படியான பிரசங்கித்த வசனம் எந்த வசனம் அப்படின்னா 3:16 யோவான்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தமது குமாரனை தந்து, சொல்லுங்க, தமது குமாரனை என்ன பண்றாரு, தந்து. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
தேவன் அந்த அகப்பை அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு, எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா குமாரன் மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். தேவன் தமது அன்பை குமாரன் மூலமா தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவரை தந்து தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ, இந்த இடத்துல என்ன, இஸ்ரவேல் சொல்ல, யாக்கோபு சொல்ல, ஆபிரகாம் சொல்ல, இந்த தேசம் அந்த தேசம் சொல்ல, எவனோ, அந்த எவனோல நீங்களும் நானும் ஒருத்தர் இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கெட்டு போகாமல் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி. நம்ம கெட்டே போகக்கூடாது, தேவனுடைய திட்டம். அதனால தான் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே வார்த்தையெல்லாம் கேட்கல, எலியா மாதிரி ஒரு அக்னியை போட்டு இவங்களை அழிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு வரலையா, ரட்சிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாரு, குற்றஞ்சாட்டுறதுக்கு வரல, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வரல, தண்டிக்கிறதுக்கு வரல, மன்னிக்க வந்திருக்கிறேன், அன்பு கூற வந்திருக்கிறேன், ரட்சிக்க வந்திருக்கிறேன். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசுவின் மூலமாக தான் இந்த மானிட மக்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்தும்படியாகத்தான் என்ன பண்ணுறார், தமது குமாரனையே அனுப்புகிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் இயேசுவின் மூலமாக தான் அன்பு வெளிப்படுது. அவரை தந்தர்லி இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, நம்ம கெட்டு போகக்கூடாது. பக்கம் சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாதுங்க, கெட்டு போகக்கூடாது. எந்த விதத்தில், ஆவியின் பிரகாரமாக. முதல்ல ஆவியில், ஏன்னா இந்த ஆவி பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொருவரும் மறுத்து நரகத்தில் யுக யுகமாக இருக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, ஐயோ இவன் என்ன பண்ணக்கூடாது, மரித்து கெட்டு போய் பாதாளத்தில் எந்தென்று என்ன பண்ணக்கூடாது, இருந்து விடக்கூடாது என்றதுக்காக தேவன் என்ன பண்ணாரு, தான் போட்ட சட்டத்தையே அவன் மீறிவிட்டாலும் கூட அவனை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக, அவனை தண்டிப்பதற்காக வரல, அதே நேரத்தில் அவனை மன்னிக்கும்படியாய், நமது அன்பை வெளிப்படுத்தும்படியாய் உலகத்தில் என்ன பண்ணுறாரு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, என்ன சொல்றாங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தேவனுடைய அன்பை எப்படி உணர முடியும்னா இயேசுவின் மூலமா தான் உணர முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5. ஆறு 5லேருந்து யாராவது வாசிக்க அப்படியே. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்கு ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஓ ஹல்லேலூயா. நல்லவனுக்காக கூட ஒருத்தன் செத்துருவான். ஒரு நல்லவன் அவன் சாவக்கூடாது. ஒரு நீதிமான் தவறே செய்யாதவன் அவனுக்காக கூட மரிக்க துணிவான். ஆனால் நாமளோ பாவத்தினால பலனற்றவர்களாக இருந்தோம், பாவங்கள் செய்து மீறுதல் செய்து அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, பாவிகளாய் இருந்தோம். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, சொல்லுங்க, நம்ம நல்லவனுக்காக இயேசு மரிக்கல, பாவிகளாய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை என்ன பண்ணாரு, விளங்க பண்ணார். எப்படிங்க மரிச்சாரு, எது நிமித்தம் தந்த, நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்மளை காப்பாற்றணும், நம்ம ரொம்ப ஒழுக்கமானவங்க, நம்ம சரியானவங்க, நம்ம பாதாளத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இறங்கி வரல. இவன் பாவத்தில் இருக்கிறான், அக்கிரமக்காரனாக இருக்கிறான், பலனற்றவனாக இருக்கிறான், அப்படி தெரிந்தே பாவியாக இருக்கும் போதே
நம்மை தேடி வந்து நமக்காக மரித்து நம்மை அன்பு கூர்ந்தாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளா, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்க அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்குமே. 10 சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்கிறவளா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டமனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து பாவியா இருந்தோம், அக்கிரமக்காரராக இருந்தோம், பலனற்றவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு சத்ருவா இருந்தோம். சொல்லுங்க, தேவனுக்கு நண்பனா இல்லை. யாருக்கா இருந்தோம்? தேவனுக்கு சத்ருவா இருந்தோம், எதிராளியா இருந்தோம். அப்படி இருக்கும் போதே தமது குமாரனுடைய மரணத்தினாலே உங்களையும் என்னையும் என்ன பண்ணிக்கிறாரு? ரட்சித்து இருக்கிறார். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அப்படி இருக்கும் போதே நம்மளை தேடி வந்து ரட்சித்ததினாலே இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமே. இப்போ தேவன் உங்களை அன்பு கூறாத இருப்பாரா? உங்களை கை விட்டுடுவாரா? உங்களை விட்டு தூரம் போயிடுவாரா? உங்களை மீண்டும் என்ன பண்ணுவார்? நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவாரா? அனுப்பவே மாட்டாரு. உங்களை ரட்சிப்பது தான் நிச்சயம்ன்ற. ஏன் நீங்க தேவன் அன்பு கூறணும்னா, உங்களுடைய பழைய நிலைமையை பாருங்க. நான் நல்லவனா இருக்க சொல்ல வரல, நான் பாவியா இருக்க சொல்ல வந்தாரு. அக்கிரமக்காரனா இருக்க வந்தாரு. பலனற்றவர்களா இருந்தவர் தேவனுக்கு தூரமா இருக்க சொல்ல வந்தாரு. சத்ருவா இருக்க சொல்ல வந்தாரு. விரோதியா இருக்க சொல்ல வந்தாரு. அப்பயே என்னை கைவிடாத எனக்காக மரித்து ரட்சித்து ரத்தம் சிந்தி மரித்து என்னை மீட்டெடுப்பாருன்னா இப்போ என்னை எவ்வளோ அன்பு கூறுவார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை புரிஞ்சாதான் நீங்க தேவனை அன்பு கூற முடியும், அன்புல நிலை பெற்ற முடியும், அன்புல வேரூன்ற முடியும். தேவனுடைய அன்பை புரியாம நீங்க தேவனை என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. இருந்தா நான் ரொம்ப நல்லவனாக்கும், நான் ரொம்ப ஒழுக்கமானவனாக்கும், நான் ரொம்ப சரியானவனாக்கும், அதனால தான் தேவன் என்னை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லவே கூடாது. யாரும் என்ன பண்ணக்கூடாது? அப்படி சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. விளங்குறவங்க இந்த பாருங்க, இந்த வசனம் திருப்பிங்க, அப்படியே திருப்பிங்க, அப்படியே திருப்புங்க. ரகா தாரா பௌஷா தாலாபா 1 யோவான். இப்போ வாங்க 3ஆம் அதிகாரம். ஏழாம் வசனம் படிங்க. பிள்ளைகளே, 4:4-7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். சொல்லுங்க பக்கத்துல, ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுவோம்? அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, அன்பு என்னதுங்க? தேவனால் உண்டாயிருக்கிறது. அது பிசாசினால் இல்லைங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பு உள்ளவனா இருந்தா நீ தேவனால் பிறந்திருக்கிற, தேவனை அறிந்து இருக்க. அப்ப அன்பு மாத்திரம்தான் தேவனை அறிய முடியும். நீ அன்பா இருக்கிறியா அப்படின்னா நீ தேவனால் பிறந்திருக்கிறன் என்று நிச்சயித்துக் கொள்ள முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சொல்லுங்க, அன்பு இருந்தா அறிய முடியும், அன்பு இல்லைன்னா அறிய முடியாது. அப்போ தேவன் ஏன் உன்னை வந்து அன்பில் நிலைக்கணும், அன்பில் வேறுன்றனா தன்னை அறியணும். அதற்காகத்தான் தேவன் என்ன பண்றாரு? அன்பில் நிலைத்திருக்க சொல்றார். என்னை நீ அறியணும்பா, என்னை அறிந்து கொள்ளணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? அன்பாகவே இருக்கிறார். பக்க சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாருங்க? அந்த 15ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்றார். அந்த கிரானிக்கல் சன், கெட்டுப்போன குமாரன் தூரமா போயிட்டான், ஆனா விடல, அவனை தேடி வரான். அவன் பாவத்தை குறித்து சொல்ல, அவனை வெளியே போன்னு சொல்ல, அவன் நாத்தடிச்சு வந்தான், அவமானமா இருந்தான். இவருடைய நாமத்தை என்ன பண்றான்? அசிங்கப்படுத்தினான், பண்ணி மேய்ச்சான், சொத்தை கேட்டான், சண்டை போட்டான். ஆனால் திரும்பி வர சொல்ல அவனை அப்படியே இருந்த வண்ணமாகவே ஏற்று அவனை என்ன பண்ணுறாரு? சுத்தமாக்கி அவனை மன்னித்து குடும்பத்தில் சேர்த்து மீண்டும் அவனுக்கு அந்த மகிமையை என்ன பண்ணுறாருங்க? தரார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 15ஆம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க அவர் எப்படி தொலைஞ்சு போயிருந்தோம், நம்ம எப்படி காணாமல் போயிருந்தோம், எப்படி தூரமாக இருந்தோம். சொல்லுங்க, தொலைந்து போயிருந்தோம், காணாமல் போயிருந்தோம்.